திமுகவோட கூட்டம் நடக்குது அப்படின்னாலே இன்னைக்கு யாராச்சும் இறந்துட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சோகமான நிலைமையில தான் நம்ம இத்தனை நாளா இருந்துட்டு இருக்கோம். ஆனா ஹாப்பிலி இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமே நடக்கல. ஆனா அதுக்கு மாறா ஒரு பயங்கரமான வாக்குறுதியை விஜய் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. அதாவது இது வரைக்கும் திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு நாஜி சக்தியா உருமாறி இருக்காரு. இப்படி ஒரு நாஜி சக்திக்கு வழக்கம் போல யாராவது உயிரை கொடுக்க வருவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி நான் என்னோட உயிரே கொடுத்தாலும் பரவாயில்ல, இங்கே நான் செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தற்குறிகள், இதை விடையும் பெரிய பெரிய தற்குறித்தனங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தற்குறித்தனமான பாசத்தை காட்டக்கூடிய அவங்க தொண்டர்களுக்கு அட்லீஸ்ட் நேர்ல போயாச்சும் ஏதாவது அருள் வாக்கு சொல்லுவாரு அப்படின்னு தான் இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அதுவும் செய்ய மாட்டேன், நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் எனக்கு வாக்கு போட்டு என்னை ஜெயிக்க வைங்க, அதுக்கப்புறமா நான் உங்களை நேரம் இருந்தா வந்து சந்திக்கிறேன். அதாவது வாக்கு போடுறதுக்கு முன்னாடியே இவர் வந்து சந்திக்க மாட்டாராமா, வாக்கு கேட்கறதுக்கு கூட மக்களை நேர்ல போய் பார்க்க மாட்டாராமா. ஆனா இவரை நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணுமா, அப்புறமா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. அதாவது இவர் வந்து பத்திரிகையாளரையும் சந்திக்க மாட்டாரு, மக்களையும் நேரடியா சந்திக்க மாட்டாரு. சரி, மக்களுக்காக ஏதாவது ஒரு செய்தி சொல்ல வராரா, ஏதாவது அப்டேட் கொடுத்திருக்கிறாரா, நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. அப்புறம் வேற என்னதாங்க இந்த கூட்டத்துல பேசியிருக்கிறாரு அப்படின்னா என்ன அப்படிங்கறத விரிவா சொல்றேன். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஆரம்பத்துல மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்னு நடத்திட்டு இருந்த தாபிகா தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் நெருங்க நெருங்க அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போற மாதிரி நிர்வாகிகள் கூட்டத்தை மட்டும்தான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் இன்னைக்கு வேலூர்ல நிர்வாகிகள் கூட்டமும் நடந்தது. மொத்தமா 4900 பேர், அதாவது 4900 பேர் நிர்வாகிகள் மட்டும்தான் இந்த கூட்டத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிறது போலீஸோட விதிமுறைகள். அது மட்டும் இல்லாம 12 மணில இருந்து 3 மணி அந்த உச்சி வெயில் இருக்கு இல்லையா, வேலூர்ல எப்படி வெயில் அடிக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த உச்சி வெயில்ல தான் நான் கூட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி தாபிகாவினரே கேட்டிருக்காங்க. உடனே அந்த எஸ்பி இருக்காங்களே அவங்க வந்து உடனே போட்டு நீ நடத்துறது உச்சி வெயில்ல, அதுக்குதான் நீ பர்மிஷன் கேட்டிருக்க, அதுதான் என்னால கொடுக்க முடியும். ஆனா இந்த உச்சி வெயில்ல சேலத்துல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி உங்க கூட்டத்துல வந்து இந்த உச்சி வெயில்ல தான் நீங்க ஆரம்பத்துல இருந்தே உச்சி வெயில்ல இருந்து தான் நடத்திட்டு இருக்கீங்க. அதாவது உச்சி வெயில்ல மாநாடு நடத்தக்கூடிய ஒரே ஒரு ஆளுன்னா அது தாவேகா தான். அப்படி இருக்கும்போது ஒரு பந்தல போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பந்தல போடுங்க, நான் பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பந்தல் போட வச்சு தாவேகாவோட கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கூட்டமும் வந்து நடந்திருக்கு. வழக்கமா தாவேகா கூட்டம் அப்படின்னாலே வந்து யாராச்சும் உயிர் இழந்திருக்காங்களா, இன்னைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சோகமான சூழ்நிலையில தான் நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். அப்படிதான் இன்னைக்கும் என்ன நடந்துச்சு அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் யாருமே உயிர் இழக்கல. ஆனா வரும்போது ஒரு கார்ல வந்து ஆக்சிடென்ட் மட்டும் ஆச்சு. சோ அதை தாண்டி ஆம்புலன்ஸ், அதாவது யாராவது தாவேகா கூட்டத்துல இறந்து போவாங்க, அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் வரும். ஆனா இந்த வாட்டி வந்து கூட்டத்துக்கு போக முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்து ப்ரிப்பேர்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆம்புலன்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்காக வந்ததா இல்ல அப்படின்னா நம்ம ரோட்ல ஹைவேஸ்ல யாரையாச்சும் காப்பாத்துறதுக்காக அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு இருந்தா அப்படின்னு தெரியல. அந்த ஆம்புலன்ஸுக்கு நான் வழிவிட மாட்டேன், தாவேகா தலைவர் விஜய் வரக்கூடிய கார் வந்துட்டு இருக்கு, என்ன ஆம்புலன்ஸ் நீங்க குறுக்க வரீங்க, விஜயோட அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கக்கூடிய உயிர் வந்து உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா போச்சா, விஜய்க்கு உயிரை கொடுக்கறதுக்காக நாங்க 5000 பேர் ஒரு இடத்துல வந்து கூடி இருக்கிறோம், சோ எங்களை எல்லாத்தையும் விட இந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கக்கூடிய உயிர் தான் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆம்புலன்ஸா வழிமறைச்சு விஜயோட வாகனத்தை ரொம்ப பாதுகாப்பா அனுப்பி வச்சிருக்காங்க. விஜயுமே அந்த கூட்டத்துல வந்து நல்லாவே பேசிட்டாரு. சரி, இவர் பேசுறாரு அப்படின்னாலே ஆரம்பிக்கும் போது ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றது, இல்ல அப்படின்னா ஒரு உறுதிமொழி எடுக்கிறது, இது வந்து வழக்கமான ஒரு விஷயம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த தடவையும் குட்டி கதையும் சொன்னாரு, உறுதிமொழியும் எடுத்தாரு. என்ன உறுதிமொழி அப்படின்னா, எங்கள் வாக்கு வந்து நாங்க விற்க மாட்டோம், எங்களோட வாக்கு வந்து எங்களோட உரிமை, ஆனா நாங்க ஒரு எம்எல்ஏ சீட்டை மட்டும் 50 லட்சம் ரூபாய்க்கு வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எல்லாமே எடுத்துட்டு சிம்பாலிக்கா இன்னொரு விஷயத்தையுமே விஜய் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, நார்மலா நம்ம உறுதிமொழி ஸ்கூல்ல எல்லாமே எல்லாருமே எடுத்துருந்திருப்போம். உறுதிமொழி எடுக்கும் போது எப்படி எடுப்போம், இப்படி கையை நீட்டிட்டு இந்தியர்கள் அனைவரும் என்னது சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தானே எடுப்போம், நேரா கையை வச்சுட்டு எடுப்போம் இல்லையா? ஆனா விஜய் மட்டும் இன்னைக்கு உறுதிமொழி எடுக்கும் போது அப்படி கோணலா வச்சுட்டு நாஜி சல்யூட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உறுதிமொழியை வந்து எடுத்து நான் ஒரு நாஜி சக்தி அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருந்திருக்காரு. அதாவது பதவி வெறி அப்படிங்கிறது ஒரு மனுஷனை எந்த அளவு எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு விஜய் ஒரு உதாரணம். இது வரைக்கும் 50 பேர் இறந்திருக்காங்க. சோ அந்த ஒரு துயரத்துக்கே விஜய் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளுமே எடுக்காம இருக்கக்கூடிய நிலைமையில நாஜி சல்யூட் அடிச்சு ஒரு நாஜி ஹிட்லரா நான் உருமாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா இந்த கூட்டத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு. இதனால அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உருவாகி இருக்கு. ஆனா இந்த தற்கொலைகள் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல, ஆனா சொல்லலாம், அது ஏன் அப்படிங்கறத அடுத்து சொல்றேன். ஆனா இதுக்கு தாவேகா காரங்க ஒரு முட்டு கொடுத்தாங்க பாருங்க. இது வந்து நார்மலா
அவங்க ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே கோணலா இப்படி கையை வச்சுதான் உறுதிமொழி எடுப்பாங்களாமா. இது வரைக்கும் அப்படிதான் எடுத்துட்டு இருந்தாங்க. விஜய் அந்த மாதிரி நார்மலா கோணலா கையை வச்சுதான் உறுதிமொழி எடுத்தாராமா. இதுக்கும் ஹிட்லருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையாமா. இது வந்து விஜயோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க செய்யக்கூடிய ஒரு சதியாமா, அதாவது திமுக செய்யக்கூடிய சதியாமா. ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பா திமுக வந்திருக்கணுமே, நேரம் திமுக அவங்க கடிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சிருந்திருப்பீங்க. அதுக்குதான் இது. இன்னைக்கு வந்து வேற எந்த கண்டென்ட்டுமே இல்ல அப்படிங்கறதுனால இந்த விதத்துல திமுகவை வந்து கடிச்சிருக்காங்க. அதாவது விஜய் வந்து மேடையில ஏறி பேசிட்டு இருக்கும்போது அவர் வரதுக்கு முன்னாடி அவர் மேடைக்கு பின்னாடி அந்த போடியம் இருக்கு இல்லையா, அந்த போடியத்துக்கு பின்னாடி திமுக காரங்க யாரோ ஒளிஞ்சிருந்திருக்காங்க. அதுவும் விஜய் கரெக்டா பேசும்போது அந்த கை அப்படி நீட்டுறாரு இல்லையா, அப்படி நீட்டும் போது பின்னாடியே டக்குன்னு தட்டி விட்டதுனால விஜயோட கை வந்து கோணலா போயிடுச்சு. இப்படி ஒரு சதியை வந்து திமுக காரங்க செஞ்சிருக்காங்க. இது பரவாயில்ல. இதையும் தாண்டி வழக்கமா தாவேக்காவோட கூட்டம் நடக்குது அப்படின்னா யாராச்சும் கண்டிப்பா வரணுமே. நான் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் விஷத்தை வச்சிருவேன், என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், நான் வந்து இங்கேயே செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரி கண்டிப்பா இருக்கணும் இல்லையா. அப்படி ஒரு என்ட்ரி இந்த கூட்டத்திலயும் இருக்கு. அதாவது அந்த அம்மாக்கு வந்து 2 நாளா ஃபீவராமா, குழந்தை வேற இருக்கு போல. அந்த பாப்பாவெல்லாம் மாமியார்ட்ட விட்டுட்டு அடம் முடிச்சு தாவேக்கா தலைவர் விஜய பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கூட்டத்துல வந்து அவங்க வந்து செத்து போனாலும் பரவாயில்லையாமா, இங்கேயே செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து விஜய்க்காக என்னோட உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் ஓராமா. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா காலேஜ்ல வந்து பிராக்டிக்கல் நடந்துட்டு இருக்குதாமா. அந்த பிராக்டிக்கல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா, உங்களுக்கு மார்க் எதுவுமே முக்கியம் இல்லையாமா, அவங்களுக்கு படிப்பு எதுவுமே முக்கியம் இல்லையாமா. ஆனா வந்து விஜய் வந்து பார்த்தே ஆகணுமாமா. இவங்களெல்லாம் தற்குறி அப்படின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. சரி இதாச்சும் பரவாயில்ல, இன்னொரு மகா தற்குறி அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு கேரக்டர் வந்து உள்ள இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்து என்ட்ரி ஆயிருக்கு. செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். நீங்களும் அந்த வீடியோ கிடைச்சிச்சுன்னா பாருங்க. முடிஞ்சா இதுல ஆட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாக்குறேன். என்னன்னா இந்த ஜீவா வந்து சிவா மனசுல சக்தி அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல சொல்லுவாரு, நான் எங்க அம்மா வடை சுடும் போது பிறந்தேன், அதனால எனக்கு வடன்னு பேர் வச்சுட்டாங்க. எங்க அம்மா வந்து தீபாவளிக்கு சடை பின்னிட்டே இருந்தாங்க, அந்த நேரத்துல நான் பிறந்துட்டேன், அதனால எனக்கு சடன் பேர் வச்சுட்டாங்கன்னு கலாய்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி சுறா படத்தை பார்த்துட்டு வரும்போது இவரு பிறந்தாராமா, அதனால இவருக்கு வந்து சுறான்னு பேர் வச்சுட்டாங்களாமா. ஆக்சுவலா இவங்க எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. இப்படி ஒரு அளவு கடந்த தற்குறித்தனமான பாசத்தை காட்டக்கூடிய இந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு விஜய் என்னதாங்க செஞ்சாரு? அட்லீஸ்ட் அவங்களை நேர்லயாச்சும் போய் பார்த்தாரா? ஏன்னா விஜய நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு அக்கப்பூரி, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கலவரம், இத்தனை உயிர் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது நேர்ல போய் பார்க்கணும் இல்லையா. நார்மலா விஜயோட ரசிகர்கள் அப்படிங்கறத தாண்டி தேர்தல் அப்படின்னாலே மக்களை சந்திக்கிறது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தான். அந்தந்த தலைவர்கள் அங்க நிற்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே மக்களை சந்திச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத சொல்லிதான் எல்லாருமே வாக்கு கேட்பாங்க. சோ அப்படி இல்ல அப்படின்னாலும் நீங்க தேர்தலுக்கு புதுசு, நீங்க சொன்ன மாதிரி நியூ ஏஜ் பார்ட்டி, நான் இப்பதான் பிறந்த குழந்தை, எனக்கு வந்து 50 வருஷம் அனுபவம் இருந்தாலும் நான் நியூ ஏஜ் பார்ட்டிக்கு வந்துட்டேன் அப்படின்னா நான் இப்பதான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது ஒரு வகையில நாங்க ஏத்துக்கிறோம்னே வச்சுக்கோங்களேன், எங்களோட நேரம், அதனால நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா உங்க ரசிகர்களையாவது நீங்க சந்திக்கலாம் இல்லையா, அதை கூட இவர் சந்திக்க மாட்டாராமா. இதுக்கு வந்து ஒரு வாக்குறுதியே எடுத்து இன்னைக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. எப்படி இவர் பெரம்பூர் தொகுதியில நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த 234 தொகுதியில இருக்கக்கூடிய அவரோட 2.5 கோடி வாக்காளர்கள், அதாவது வீட்டுக்கு ஒரு விஜய்ன்னு சொல்லிட்டு 2.5 கோடின்னு சொன்னாங்களே, அந்த 2.5 கோடி விஜயுமே இவர் வந்து சந்திக்க மாட்டாராமா. அதாவது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் ஓட்டு போடணுமாமா, ஓட்டு போட்டு அவர் அவர் வந்து ஆட்சிக்கு வந்துடணுமாமா. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களை மக்கள் எல்லாத்தையும் நான் நேரடியா வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. நீங்க வாக்கு அளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து வாக்கு கேட்கறதுக்காக மக்களை சந்திப்பாங்க, அப்பவே நீங்க வரல, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறதே நீங்க சொல்லல. அப்படி இருக்கும்போது இவரை வந்து ஆட்சி கட்டில நம்ம அமர்த்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து மக்களை சந்திப்பாராமா. எப்படி இருக்கு பாருங்க. ஆக மொத்தத்துல இவர் மக்களை சந்திக்கவே மாட்டாரு. சமீபத்துல ஒரு செய்தி ஒண்ணு தகவலா வந்திருந்தது. தகவல் வெற்றி கழகத்துல இருந்து தகவல்னு வர்றது சகஜம்தான். அப்படிதான் ஒரு தகவல் வந்தது. என்ன அப்படின்னா 234 தொகுதியில இருக்கக்கூடிய மக்களையும் வீடியோ கால் மூலமா விஜய் சந்திச்சு பிரச்சாரம் செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்தது. இப்படி எல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களாப்பா, யாராச்சும் வீடியோ கால்ல பிரச்சாரம் பண்ணுவாங்களாப்பா, இது யாரோ கிளப்பி விட்ட ஒரு வதந்தி அப்படின்னு நினைச்சா உண்மையாவே இவர் சொல்றத பார்த்தா அதுதான் செய்ய போறாரு போல. 234 தொகுதியிலையும் இவர் வீடியோ கால் மூலமா பிரச்சாரம் செய்ய போறாராமா. ஒரு தொகுதியில 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் பேர் இருப்பாங்க. அது எக்ஸ்ட்ரீமான பெரிய தொகுதியா இருந்தது அப்படின்னா 6 லட்சம் பேர் வரைக்கும் இருப்பாங்க. சரி, நம்ம 2 லட்சம் பேர் அப்படின்னு வச்சா கூட 234 ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தொகுதி அப்படின்னு வச்சா 230 நாள் கிடையாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 தொகுதின்னு வச்சா கூட 10 தெரியல. சோ அப்படி பார்த்தா கூட 5 தொகுதி அப்படின்னு வச்சா பார்த்தா கூட ஒரு நாளைக்கு 10 லட்சம்
மக்கள் கிட்ட இவர் வந்து பிரச்சாரம் செய்யணும். எப்படி இவரால வீடியோ கால் மூலமா 10 லட்சம் மக்கள் கிட்ட பிரச்சாரம் செய்ய முடியும் அப்படின்னு தெரியல. சோ அந்த வீடியோ கால் மூலமா பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படிங்கிறதுமே ஒரு ஏமாற்றமா தான் இருக்க போகுது. இதை தாண்டி கடைசியில ஒரே ஒரு வீடியோ போட்டுட்டு திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, இங்க வந்து சீமான் வந்து களத்திலே கிடையாது, பாஜக வந்து களத்துக்கு தொடர்பே கிடையாது, அதனால நீங்க வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்ல பாதுகாப்பு தருவோம், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட போறாரு. ஆக்சுவலா இவரோட ஊழல் இல்லாத ஆட்சி அப்படிங்கிறத நம்ம பல வீடியோக்கள்ல பேசியிருப்போம். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவரோட பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவரோட கட்சியை சேர்ந்த அஜிதா அவங்கள வச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதை தாண்டி நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல உங்களோட பெண்கள் பாதுகாப்பை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாமக்கல்ல பார்த்திருக்கோம். இப்போ சமீபத்துல சத்யராஜ் அவங்களோட பொண்ணு, அதாவது தலைவர் எவ்வளியோ அவ்வளியில் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க தொண்டர்கள் சொன்ன பதில், சத்யராஜோட பொண்ணு வந்துட்டு தாவேகாவுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஆம்பளை அவங்களை வந்து நாங்க ஒரு ஆளாவே மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிப்போர்ட்டர் சொல்றாங்க அவங்க வந்து ஒரு பொண்ணு அப்படிங்கிறாங்க. இல்ல அதுதான் நாங்க ஆம்புலன்ஸ் சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெவல்ல தான் இருக்கு இவங்க வந்து பெண்களை மதிக்கிற அந்த லட்சணம், இவங்க கொடுக்குற பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ இந்த போஸ்டரோட கமெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சோ இவங்க வந்து இந்த மாதிரியான ப்ராமிஸ் எல்லாமே கொடுத்து ஒரு வீடியோ போட்டு கடைசியில பிரச்சாரம் அப்படிங்கறத முடிக்க போறாரு விஜய் அப்படிங்கறத இன்னைக்கு கொடுத்த அவரோட வாக்குறுதி மூலமா நமக்கு தெரிய வருது. இதை தாண்டி வேற என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு இந்த வாட்டி ஊழல் சக்தி கிடையாது, இந்த வாட்டி ஒரு ஜோக்கர் சக்தி, இவங்க வந்து நிறைய காமெடி பீஸுங்க இருக்கு, போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு முடிச்சுக்கிட்டாரு. சரி, கடைசியில இவங்களுக்காக காத்திருந்த, இவங்களுக்காக வந்து உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அவங்க தொண்டர்களுக்காக என்ன தாங்க செஞ்சாரு அப்படின்னா, இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு இல்லையா, உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய உங்க தொண்டர்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க, இத்தனை நாளா என்ன செஞ்சோம், ஒண்ணுமே செய்யல, அதேதான் இந்த வாட்டி செய்வோம். அந்த மாதிரி இத்தனை நாளா அவங்க தொண்டர்களுக்காக மக்களுக்காக என்ன பேசினாரு, ஒண்ணுமே பேசல. அதே மாதிரிதான் இந்த வாட்டி எதுவுமே பேசல. ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சிருக்காரு. என்னன்னா, நான் சென்னை போறதுக்கு 4 மணி நேரம் ஆகும், இந்த 4 மணி நேரத்துல என் காரு பின்னாடியே வந்து டயர்ல அடிபட்டு நீ செத்து போய் என்ன மாட்டி விட்டுறாதீங்க, அதனால கெஞ்சு கேக்குறேன், என் நெஞ்ச புடிச்சு கெஞ்சு கேக்குறேன், இந்த டயர்ல விழுந்து சாகிறதுக்கு என் கார் யாருமே பயன்படுத்தாதீங்க, வேற ஏதாவது கார்ல கூட போய் விழுந்துக்கோங்க, அது வந்து நான் கண்டுக்கவே மாட்டேன், உங்களுக்கு வந்து உதவித்தொகையும் எதுவுமே தர மாட்டேன், உங்க குடும்பத்துக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் கூட நான் வந்து சொல்ல மாட்டேன் உங்களுக்கு, அதனால நீங்க வேற எங்கேயாச்சும் போய்க்கோங்க, என் காரு பின்னாடி வராதீங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட்டை மட்டும் வச்சு முடிச்சிட்டாரு. ஆக மொத்தத்துல இப்படி ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை வேற எந்த கட்சியிலுமே நம்ம பார்க்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. எப்பவும் அட்லீஸ்ட் திமுகவை பத்தியாவது ஒரு 2 வார்த்தை திட்டி ஏதாச்சும் சொல்லியிருந்திருப்பாரு. இந்த வாட்டி அதுவும் இல்ல, அதையுமே வந்து மிஸ் பண்றோம். அடுத்த கூட்டத்திலயாவது என்ன பேசுவாரு, உருப்படியா ஏதாச்சும் பேசுவாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள்.